என்னம்மா என்னஜி பெருக்க ஆரம்பிச்சாச்சா? கடுப்புல இருக்கேன் ஜி நானே. ஏன் கடுப்புல இருக்கா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹை. இந்த ஷீட் போடுறேன்னு போட வந்தவங்கல்ல சில பேர் ஏதோ நான் இல்ல நீ இல்ல நான் எல்லாரும் ஒரு எஸ்கேபிசம் சொல்றாங்க. இங்க வந்து பாருங்க, டைல்ஸ்ல எதையோ போட்டு உடைச்சிட்டாங்க. நல்லா சுத்தியில போட்டு உடைச்சிட்டாங்கடா. டூல்ஸ் விழுந்துச்சுனாங்கடா. இங்க இருந்து இவ்வளவு பெரிய ட்ரக், இங்க இருந்து இங்க போயிடுச்சு. அடுத்து இங்க பாருங்க, இங்கேயும் பாருங்க டூல்ஸ் போட்டு. அப்புறம் இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, அதெல்லாம் 1-2 விழுந்துருச்சு. டூல்ஸ் விழுந்துச்சுங்கிறாங்க. கேட்டா ஒரு டைல்ஸ் உடைஞ்சுனாங்க, வந்தா 2 டைல்ஸ் உடைஞ்சிருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா டைல்ஸ் இருக்கு, எடுத்துட்டு பிரிச்சுட்டு ஒழுங்கா போடுங்கன்னு சொல்லியிருக்கோம் நாங்க. ஆக்சுவலி ஹாப்பியா தான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்திருக்கு. எனக்கு அது ரொம்ப பெருசு. அதை வாங்கிட்டு வண்டியில ஏறி உட்காந்தோடனே என் கண்ணுல இருந்து கிடுக்கிட்டு தண்ணி வந்துருச்சு. ஏன்னா நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஜி வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அது என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் பார்த்து அவருக்கு கடையெல்லாம் லிஸ்ட் அமைச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் போன்ல கூட உங்களுக்கு பண்ணி பேச மாட்டாரு. நேர்ல போய் பார்க்கலாம், சரி இன்னைக்கு நேர்ல கிளம்பலாம் அப்படின்னாரு. அப்புறம் இல்ல நீங்க ஆன்லைன்லயே விசாரிங்கன்னு விசாரிக்கும் போது, ஐ மீன் போன் பண்ணி கேளுங்கன்னும் போது, போன்ல கேட்கும்போது சில கடைகள்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணல, வெறும் மெசேஜ் தான் அனுப்பிச்சாங்க. சில கடைகள்லாம் இன்னைக்கு லீவு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர்லாம் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 20,000 தான் ஸ்டார்டிங், அதுவும் செகண்ட் குவாலிட்டி அப்படின்ட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படி அது இதுன்னு நம்ம வீட்டு பக்கத்துலயே கண்டிகையில ஒரு புதுசா ஒரு பர்னிச்சர் கடை ஆரம்பிச்சிருக்காங்க. என்னது ஜி அது பேரு? குமரன் பர்னிச்சர். நாங்க போய் பார்த்தோன்னே புடிச்சிடுச்சு. ஜி சொன்னாரு, போன்ல பேசி விசாரிக்கும் போதே எடுத்தோடனே 20,000 சொல்றாங்க கார்த்தி. அப்ப நல்ல குவாலிட்டி போனா ரொம்ப காஸ்ட்லி போகும், இது வேண்டாமே அப்புறம் பாத்துக்கலாமே அப்படின்னாரு. சின்ன குழந்தைக்கு சாக்லேட் வேணான்னு சொன்ன மாதிரி என் மூஞ்சி சின்னதாயிடுச்சு. இந்த கடைக்கு போய் விசாரிக்கலாம் நம்ம அப்படின்னு நாங்க விசாரிச்சு கடைசியில அதை வாங்கியாச்சு. நேர்ல பார்த்தோன்னா ஜிக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. குவாலிட்டி ரொம்ப பிடிச்சி வாங்கிட்டாரு. கடைசியில எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பார்கென் எல்லாம் பண்ணிக்கின்னு நல்ல டிஸ்கவுண்ட்ல 30,000க்கு வாங்கிட்டோம். அது அவ்வளவு ஹாப்பியான பொருள். அது ஜி வேணா சொல்லிட்டாரா, இப்ப நமக்கு இது வாழ்க்கையில இது கிடைக்காத போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா அங்க வாங்கிட்டு வெளில வந்தோன்னே எனக்கு கண்ணுல தண்ணி வந்துச்சு. முதல்ல அக்காவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு அழுதேன். ஏன் அழுகுற? இல்ல நான் வாங்கிட்டேன் அப்படின்னு அழுது. அது என்ன தெரியுங்களா, இன்னைக்குதான் டெலிவரி ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, டீக்குட்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டில ஊஞ்சல். இதோட பார்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் வந்து இறங்கிருக்கு. இந்த ஊஞ்சல் வந்து இப்படியே வருது இல்லையா. சிலதுல எப்படி இருக்கும்னா, இந்த பார்டர் இருக்குல்ல, இது உள்ளடங்கி இருக்கும். இது பலகை தனியாவும் தனித்தனியா இருக்கும். அப்படி இருக்கிறது வந்து என்னன்னா, உள்ள பள்ளிகளே உட்கார்ந்து இருந்தா தெரியாது. இது அழகா சுத்தி கவர்டா இருக்கா, நம்ம கால் இப்படி தொங்க போடும் போது ஒரு சப்போர்ட் இங்க கிடைக்கும். அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் குத்தாது உங்களுக்கு. உள்ளரையும் நல்லா பெரிய பெரிய பலகை குறுக்கல 3 கொடுத்திருக்காங்க. இது 6 ஃபீட்லயும் இருக்கு. பட் இந்த வெராண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10 ஃபீட் தான். இதுவே 2 ஃபீட்டுக்கு மேல போயிடுச்சு. அடுத்து இங்க நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். அப்ப 3 ஃபீட் 4 ஃபீட் இந்த பக்கம் போயிடும். மீதி 6 ஃபீட் தான் இருக்கே. அப்ப நம்ம 6 ஃபீட்டுக்கும் ஊஞ்சல் போயிட்டோம்னா இப்படி உள்ள சைடா போற மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் சின்னதா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஃபீட் வாங்கியிருக்கோம். 5க்கு 2 இது செயினும் வாங்கியாச்சு. இது வெளியில போறோம் அப்படின்றதுனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ராட் போட சொல்லியிருக்கோம். நல்லா வெயிட்டா 300-400 கிலோ தாங்குற மாதிரி, 2-3 பேர் உட்கார்ந்தாலும் தாங்குற மாதிரி போட சொல்லியிருக்கோம் ஸ்ட்ராங்கா. சோ இவ்வளவு பெரிய ஷீட் இருக்கா, இங்க ஜாலியா விசாலமா ஊஞ்சல் ஆடலாம். சரவன்குட்டி ஸ்கூல்ல இருந்து இப்பதான் கூட்டிட்டு வந்திருக்கோம். செம்ம சந்தோஷம் அவனுக்கு. இந்த ஊஞ்சல் பார்த்தனா அப்படின்னு இருந்தான் அவன். நாங்க இன்னும் மத்தியானம் லஞ்ச் சமைக்கவே இல்லை. அக்கா வீட்டுல இருந்து லஞ்ச் வந்துச்சு, கொஞ்சமா தான் இருந்துச்சு. அது எல்லாரும் கொஞ்சம் ஒரு உருண்டை பிடிச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி எல்லாருமே உருண்டை பிடிச்சு சாப்பிட்டுட்டோம். நான் சமைக்க அங்க ரெடி பண்ணி வச்சிருந்தேன்னா, வா இங்க போலாம், அது வருது, நம்ம போய் டெலிவரி வாங்கணும், டேமேஜ் இல்லாம வருதா நம்ம பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி வாங்குறதுக்காக நாங்க வரணுமே வந்தோம். அப்ப காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தாங்க, அப்படியே டப்பால போட்டு பேக் பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம். இங்க வந்து சமைச்சுக்கலாம், ஏன்னா இது வருது இல்ல. எனக்கும் சந்தோஷம், ஒரே குஷி. 34,500 வந்துச்சுடா. 35 இருந்தது, 5,000 லெஸ் பண்ணிட்டாங்க. செயினும் அதுவும் சேர்த்து நமக்கு. நாளைக்கு ராட் போட்டுருவாங்க, நாளைக்கு இதை மாட்டிடுவாங்க. நான் மாட்டினதுக்கு அப்புறமேட்டு இந்த வீடியோ எடிட்டிங்குள்ள அது முடிஞ்சிச்சுன்னா நான் அதை ஆட் பண்றேன் கடைசியில, சரிங்களா? சோ இங்க கடகடன் நான் கிளீன் பண்ணிட்டு வரேன். கிச்சனுக்குள்ள போய் கிச்சன்ல வந்து சமைக்கிறது என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணல, இங்கதான் சமைக்க போறோம். இனிமேதான் சாப்பிட போறோம். மணி ஆல்ரெடி 3 ஆயிடுச்சு. வாங்க பாக்கலாம். ரெடியாமா? சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஜி. நான் வந்து ஃபர்ஸ்ட் சரி இங்க வந்து சமைக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு கேப் கழிச்சு சமைக்கிறோம். அப்ப 5 நாள் தங்கன அன்னைக்கு சமைச்சது இல்ல, அதுக்கப்புறம் இப்பதான் சமைக்கிறோம். சரி புது பாத்திரம் தான் வாங்கி வச்சிருக்கோமே, அதுல சமைச்சிடலான்ட்டு சூடு பண்றேன். இண்டஸ் வேலில இருந்து இது பிரியாணி பாட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா சாஸ் பேன். இதை சூடு பண்ணிட்டு ஸ்டிக்கர் பறிக்கலாம் அப்படின்னுட்டு, வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, இதுவும் மூடியோட வருது. நல்ல ஒரு இந்த மாதிரி கிரீன்ல ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, செம்மையா இருக்கு. இது மாதிரி ஒரு பால் பாத்திரமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீட்டுல, ஞாபகம் இருக்கா? அது கொஞ்சம் இப்படி நீட்டு வாக்குல இருக்கும். இது கொஞ்சம் அகலமா இருக்கு. சோ இங்க இது யூஸ் ஆகும். அங்க ரெகுலரா நான் அதான் யூஸ் பண்றேன். அது நல்லா இருக்குன்னு தான் சரி ஓகே அதே மாதிரி இந்த வீட்டுக்கு கொண்டு வச்சுக்குவோம் அப்படின்னு வாங்கினது.
வாவ், பிரிச்சுட்டேன். ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளவுதான். சோ இங்க வந்தா யூஸ் ஆகுமே தான் இதை வாங்கி வச்சிருந்தேன். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலில இருந்து நல்ல ஒரு ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்லா ஹெவியா இருக்கும். சமைக்க லேட்டா இருந்தனால கொஞ்சம் பால் காய்ச்சி எல்லாருக்கும் என்னென்ன ட்ரிங்க் வேணுமோ, காஃபியோ இல்லனா பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எது கேக்குறாங்களோ அதை போட்டு கொடுத்துடலான்னு நான் பால் காய்ச்சிட்டு இருக்கேன். இது டர்போ குக் ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீ மில்க் பேன் சொல்லுவாங்க, இல்லனா சாஸ் பேனாவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீல் லிட்டோட வருது. இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுத்துலயுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரியாணி பாட் வச்சுக்கிறேன். இது கேசரோலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாஸ் பாட்டாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது 3.2 லிட்டர்ஸ்ல இருந்து 3.7 லிட்டர், 5.5 லிட்டர், 8.5 லிட்டர்ஸ்னு உங்களுக்கு வேரிய சைசஸ்ல கிடைக்குது. வித் ஸ்டீல் லிட்டோட வருது. நான் இங்க வச்சிருக்கிறது வந்து 5.5 லிட்டர். இது இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ரெண்டுத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டர்டியா சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹெல்தியும் கூட, டாக்ஸின் ஃப்ரீயும் கூட. நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டில இருக்கு. எவ்ரிடே இந்த பால் காய்ச்சின பாத்திரத்தையும் டீ போடுற பாத்திரத்தையும் தேய்க்கிறது எவ்வளவு கஷ்டம், ஏன்னா ரொம்ப தக்கையா இருக்கும். ஆனா இது ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால மெயின்டெனன்ஸும் ஈஸியா இருக்கு. நல்லா சுண்ட வச்சு பால் காய்ச்ச, சூப்ஸ், பாயாசம் இந்த மாதிரி எல்லா ரெசிபிஸும் செய்யறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது 100% டாக்ஸின் ஃப்ரீயும் கூட. இண்டஸ் வேலில இருந்து எந்த பாத்திரம் வாங்கினாலும் அப் டு 40% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷனலா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ கார்த்திகா என்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி இண்டஸ் வேலில எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த 2 ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணுன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஏற்கனவே அங்க மல்லிகை ஜாமான் டப்பா அவுட்டோர் சமையலுக்கு வச்சிருப்போம்ல, அது உள்ள இருந்து எடுத்த அந்த டப்பி இது. சோ இங்க வந்து என்ன காஞ்சிடுச்சு. உருண்டை குழம்புக்குலாம் ரொம்ப அழகா டீப்பா சூப்பரா இது வந்து யூஸ் ஆகும். குக் அண்ட் சர்வாவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிரியாணி போட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார், நிறைய பேருக்கு சாம்பார் வைக்க, உருண்டை குழம்பு வைக்க, மீன் குழம்பு எல்லாம் வைக்கிறதுக்குலாம், நான்வெஜ் செய்யறதுக்குலாம் வசதியா இருக்கும். கிராப் எல்லாம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சோ பருப்பு உருண்டை குழம்பு என் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்த ஸ்டைல்ல. சோம்பு தூள் எடுத்துட்டு வர மறந்துட்டுமா, இங்க வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல சோம்பு தூள் இருக்குண்டா, இங்க இருக்கு, இருக்கும். கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், பூண்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், தட்டி போடணும். ஜி சொல்ற பூண்டு தட்டி போடுறதுக்கு இடிக்கல் நம்ம வீட்டுல 2 இருந்தது இல்ல. ஆமா, சின்ன ரத்தம் வருது பாரு. ஐயோ நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். புதுசு ஷார்ப்பா இருந்துச்சு. கடவுள், புது கத்தி. கார்த்திமா என்னாச்சு? எப்பவுமே எனக்கு ரத்தமே வராது, ரத்தமே உடம்புல இல்லன்னு இதெல்லாம் ஒரு பெருமையான. உன் கையில அடிபட்டுருச்சு. புது செம்ம ஷார்ப் கத்தி. உங்ககிட்ட பேச்சு கிடையாது. இடிக்கல்ல வாங்கிட்டு வரலன்னு புதுசுல குறை சொல்றதுக்காக நான் சொல்லிட்டேன். தலையாட்டுறாரு இப்படி இப்படின்னு. சொன்னியா தேவையான்ற மாதிரி. அன்பெல்லாம் இருந்தாங்க, கையை வெட்டிக்கிட்டு பாருங்க அப்படிங்கிறாருங்க அவரு. அவரு இதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் வேற அவருக்கு. எங்க அப்பா தான் பாருங்க அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு, எனக்கு ரத்தமே வராதுங்க, இன்னைக்கு அப்படியே ஒடியாருது அப்படியே. எனக்கு ரத்தம் இருக்கு, எனக்கு புது சென்டர் எல்லாம் கொஞ்சம் ஆழமா வெட்டிடுச்சு, நிக்கல. எல்லாம் பசியில இருப்பாங்க பாவம். இப்ப என்னென்ன போட்டிருக்கேன்னா, பூண்டு தட்டி போடுறதுக்கு இடிக்கல் அவர் எடுத்து வரல. சோ கட் பண்ணி போட்டிருக்கேன் நானு. தக்காளி 2 போட்டுட்டேன். மத்துல இடிச்சுக்கலாம்ல. எங்க அப்பா பாருங்க சூப்பரா அந்த பூண்டு மட்டும் எனக்கு மத்துல இடிச்சு தருவீங்களா, ஒரு தட்டுல தரேன். இருக்குல்ல, நீங்க எனக்கு கை அடிபட்டுச்சு இப்படி காமிச்சிங்கல்ல, என்னால கட் பண்ணி கொடுக்கறதுல நீங்க வந்து பண்ணுங்க. ஆமா ஒண்ணு அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அப்படியே கொஞ்சம் கிச்சன் கச்சா முச்சான்னு தான் இருக்கு. நல்ல வேலை கார்ல நம்ம பேண்டேட் வச்சிருப்போம். நான் இப்ப பேண்டேடு, ஹேர் பின்னு, சேஃப்டி பின்னு, 2 ஸ்பூனு, தட்டுங்க, டம்ளரு, கத்தி எல்லாமே வச்சிருப்பேன். டிராவல் பண்ணும்போது என் ஹேண்ட்பேக் மாதிரி இருக்காது. குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே தூக்கிட்டு மூட்டை மாதிரி போவேன். கார்லயே பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா எமர்ஜென்சி பொருட்களும் அதுல இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப இங்க என்ன போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் உப்பு ஆட் பண்ணிருக்கேன். சோம்பு தூளும் ஆட் பண்ணணும். சோம்பு தூள் வந்து பாக்கெட் அங்க இருந்தது, அங்க நான் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருப்பேன். இங்க வந்து இல்ல, பாக்கெட் தான் இருக்கு. நல்லா தாராளமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். என் மாமியார் நிறைய ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா கடலைப்பருப்பு போட்டு உருண்டை குழம்பு இல்லையா, அதுக்கு ஆட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இல்ல நல்லா நம்ம எவ்வளவு குழம்பு வேணுமோ அவ்வளவு தேங்காய் ஊத்தலாம். எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா, நீ கையெடு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிக்க வேண்டி இருந்தது. பழைய கத்தி எடுத்துட்டு நானே, இங்க நம்ம அவுட்டோர் குக்கிங்ல யூஸ் பண்ண கத்தி, ஏன்னா சேஃப்டி அதுதான். புதுசு வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுல நான் தேங்காய் பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். இருங்க ஊத்திடுறேன். இங்க இருக்கு தேங்காய் பால் இல்ல, தேங்காயோடைய விழுது தண்ணி ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை நம்ம இதுலயே ஆட் பண்ணிடலாம், அவ்வளவுதான். டைரக்டா தண்ணி ஊத்தணுமா? இதோ தேங்காய் விழுது பாருங்க. தேங்காய் விழுந்துச்சு. அது மிக்சியில அரைச்சோன்னா கொஞ்சம் தண்ணி அலசி ஊத்துவோம்ல, அதை ஊத்துனதுனால கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. இதுதான் குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கறது.
என் அக்கா வந்து நாரு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா அடிபட்டுச்சுங்க. எல்லாரும் ஹெல்ப் கூடியாந்துட்டாங்க. என் அக்கா வந்து இந்த பக்கம் காஃபி போட்டு தராங்க. என் அப்பா வந்து இங்க இதெல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டாரு. ஜி வந்து வீடியோ மட்டும் எடுத்துட்டு என்னை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நான் வந்து இங்க புளி அதுக்குள்ள கரைச்சிட்டு, புளி வந்து காரக்குழம்பு ஊத்துற மாதிரி நிறைய எல்லாம் ஊத்தக்கூடாது, சரிங்களா? சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன், தக்காளி பழத்தை நிறைய பண்ணிட்டு புளியை குறைச்சிடுவேன். இன்னைக்கு வந்து 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன். மீதி கொஞ்சமா புளி, எதிர் புளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி புளியை வந்து நான் கரைச்சு ஊத்துருக்கேன். சுட சுட காஃபி குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்டே ஒரு ரவுண்ட் போயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஷர்வன் அக்கா எல்லாம் கொஞ்சம் ஆறி தான் குடிப்பாங்க. ஒருத்தருக்கு பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அந்த 5 ரூபா பாக்கெட் இருக்கும்ல, இந்த வீட்டுல நாங்க அதை வாங்கிட்டு வந்துடுறோம். பெரிய பெரிய பாட்டில் வாங்கினா வேஸ்ட் ஆகும். 5 ரூபா பாக்கெட் இருந்தா அதை பிரிச்சு டக்குன்னு எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு போட்டு கொடுக்க வசதியா இருக்கு. அதனால பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாமே 5 ரூபா பாக்கெட்ஸா நான் கடைக்காரங்க மாதிரி வச்சிருக்கேன். இங்க மீதி கொஞ்சம் பால் இருக்கு. ஈவினிங் வேணா நம்ம இங்க போட்டு கொடுத்துக்கலாம். காஃபியோ என்னவோ நம்ம ட்ரிங்க் கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் குழம்போ கொதிச்சிட்டு இருக்கு. உருண்டைக்கு தேவையான மாவு மிக்சர் நான் இங்க ரெடி பண்ணிட்டேன். உருண்டை மட்டும் பிடிச்சி தரீங்களா? நான் கடகடன்னு போட்டுறேன். பிடிச்சிருவோம். வெளில உட்காந்து காத்து வாங்கிட்டே உருண்டை பிடிச்சிட்டாங்க. ஓகேடா. நான் அதுக்கு சாதம் கழுவி வச்சிடுறேன். சரி, முடிஞ்ச அவ்வளவு சாப்பிடலாமா? அவ்வளவுதான் சாப்பிடலாம். வெளில உட்காந்து சாப்பிடலாம். சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. சிம்ல வச்சிருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இவ்ளோ தண்ணியா இருக்க மாதிரி இருக்குல்ல, இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஆறி கெட்டியா கூட்டு மாதிரி ஆயிடும். சோ இந்த அளவு தண்ணியா இருக்கணும். இதுவே நல்லா திக்கா ஆகும். உருண்டை குழம்புல அந்த உருண்டைங்க இருக்குல்ல, அதுல ஒரு அரை உருண்டை அளவுக்கு நான் இதுல கரைச்சி விட்டு கொதிக்க வச்சிருக்கேன். இவ்வளவு நேரம் இதை உள்ள போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணுமே. கொதிக்குது இல்ல? கொதிக்குது. கெட்டியமா பிடிச்சிங்களா? கெட்டியமா பிடிச்சிங்களாவா? கெட்டியமா தான் பிடிச்சிக்கிறேன். உள்ள போடுங்க. பயமா இருக்கு. நான் கடாயில தான் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி பாட்ல பண்ணது இல்ல. ரொம்ப ஆழமா இருக்கா? உள்ள பிடிக்கும் போது வெளில லொடக்கட வருதா? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, உள்ள உழும் போது தபக்குன்னு வெடிச்சிருமோ அப்படின்ட்டு. கடவுளே, அணுகுண்டாது. கடவுளே, இந்த குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க எல்லாரும். ராஜகுருக்கு ஃபேவரட் இல்ல? ஃபேவரட் குழம்பு இது. ஆமா, இந்த வாசனையே நல்லா இருக்குடா. ஒரு ரசத்துக்கு வாசனை நல்லா இருக்குமாங்கல. ஜிக்கு பழைய சாதம் இருந்து முன்னாடி நாள் வச்ச உருண்டை குழம்பு இருந்ததுன்னா சந்தோஷமா சாப்பிடுவாரு. எல்லாத்தையுமே சாப்பிடுவேன். நல்லா இருக்கும். அதாவது எல்லாத்தையுமே எனக்கு சாப்பிடுவேன். ஆமா, அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு. எல்லாம் செட் ஆகும். க்ளோஸ் பண்ணிடலாம். எவ்வளவு நேரம்? அது அப்படியே மேல லைட்டா ஷைனிங்கா மாறி எலும்புன மாதிரி வரும். ஒரு 3-4 மினிட்ஸ் கழிச்சு பாப்போம் எப்படி இருக்குன்னு. வாசனை வருதாங்கிறியே? என்ன கொதிக்க தலபுல்லன்னு உருண்டை முழுசா இருக்கா. செம ஹாப்பி. யாரு போட்ட உருண்டை? உடையாது. இரும்பு சுத்தி வச்சு அடிச்சாலும் உடையாதுடா. என்னது? ஒண்ணும் இல்லையா? அழகா செஞ்சிருக்கேன். அழகா சூப்பரா செஞ்சு. எப்பவுமே நீ சூப்பரா செய்யறடா. இல்ல, உள்ள போடும்போது பயம் எனக்கு. சூப்பரா வந்துருச்சு. சின்ன உருண்டை அளவுக்கு ஒண்ணு வந்து நான் இது உள்ள கரைச்சு விட்டுட்டேன். திக்னஸ் கிடைக்கணும். ஓகே. அப்ப கரெக்ட்டா. பெரிய தேங்காய், ஒரு தேங்காய் விழுது வந்து இதுல அரைச்சு விட்டுருக்கோம். தேங்காய் உருண்டை குழம்புக்குலாம் செய்யும்போது தேங்காய்க்கு பின்னாடி அந்த பிரவுன் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு நல்லா வழுவழுன்னு விழுதுதான் அரைச்சு தண்ணி ஊத்தி சேருங்க. ஓகே. என் மாமியார், நான் என்ன பண்ணுவேன், இந்த குழம்பு அதிகம் வேணா நிறைய வெங்காயம், நிறைய தக்காளி, நிறைய புளி அப்படிலாம் ஊத்துவேன். என் மாமியார் என்ன பண்ணுவாங்க, தேங்காவை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. குழம்பு மிளகாய் தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் தான் போடுவாங்க. இந்த சோம்புத்தூள், குழம்பு மிளகாய் தூள், தேங்காய் அரைச்சு ஊத்துறத வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. சின்ன வெங்காயம் நிறைய போடக்கூடாதுமா, ஸ்வீட்னஸ் வந்துடும். ஓரளவுக்கு மேல சின்ன வெங்காயம் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ருசியா இருக்கும். இது ஃபுல்லா இந்த மாதிரி 2 மடங்கு கூட வைப்பாங்க. ஆனா கொஞ்சம் தான் வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ருசியா இருக்கும். அது அந்த கை பக்குவம்னு நினைக்கிறேன். நான் குவான்டிட்டி ரைஸ் மேல நிறைய வெங்காயம், நிறைய தக்காளி எல்லாம் போடுவேன். நீ உருண்டை குழம்பு வச்சுன்னு சொல்ல உங்கள்கிட்ட. ஆமா, உருண்டை குழம்பு வச்சியா அப்படிமா? நான் சொன்ன உடனே அவங்க நான் அடுத்த நாள் 2 நாள் வச்சு நானே இங்க உருண்டை குழம்பு வச்சேன். நீ சொன்னியா, எனக்கும் ஆசை வந்துருச்சு. முடிஞ்சா இன்னைக்கு போனா போவோம், எடுத்துட்டு போவோம். நம்ம டைம் இருக்குமான்னு தெரியலையே. ஆமா, இங்க முடிச்சுட்டு போவே லேட் ஆயிடும் போல இருக்கு. இவ்வளவு பாத்திரத்தையும் வெளில போட்டு வளர்க்கணும். இதெல்லாம் யாருக்கு செஞ்சிருவாங்க பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இப்ப திரும்பி இந்த ஸ்டிக்கர் பிரிக்காத மாதிரி உங்களுக்கு சும்மா காமிச்சிருந்தாங்க இல்லையா, அது எதுவுமே பர்மனன்ட் கிடையாது. இது கச்சமச்சான் இருக்கேன்னு எடுத்து உள்ள வச்சிட்டோம் நாங்க. இப்ப எல்லாத்துலயும் நாங்க ஹீட் பண்ணி ஸ்டிக்கரை பிரிச்சு அதை பாத்திரம் எல்லாம் போட்டு ஜாமான் எல்லாம் வளக்கி எடுக்கணும். பகல்ல தான் வந்து செய்யணும், வெளில உட்காந்து வளர்க்கணும். அவ்வளவுதான். இன்னும் 2 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரெடி. சமையல் முடிச்சாச்சு. பிசிசிக்கு டெய்லி நம்ம இங்க தண்ணி ஊத்தணும். ரூஃப் போட்டாலும் டெய்லி தண்ணி ஊத்தணும். அது தண்ணி நல்லா ஊறி இழுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலை நம்ம செய்வோம். சோ இவ்வளவு பெரிய ஏரியாக்கு தண்ணி டெய்லி வந்து நாங்க ஊத்திட்டு போறோம். எனக்கு ஊத்துறது ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்தாலும் தண்ணி வேஸ்டா கீழே போகுது, அதுல கொஞ்சம் புல்ல விளையாடட்டுமே அப்படின்னு ஷர்வின் விளையாடிட்டு இருந்தான். அம்மா இது மாதிரி வைமா, மேல தலையில அப்படி வச்சிடா, உன் மேல அடிக்க போகுது ஷவர் மாதிரி.
அப்படியே விழுந்துடாதடா டேய். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க வீட்டு பெரிய புள்ள ஜியோ வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா என்ஜாய் பண்ணா ஷர்வன். நாங்க ஊருக்கு எங்க பெரியமா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது போகும்போது பின்னாடி கிணத்தடி இருக்கும். அது பக்கத்துலயே சின்னதா தண்ணி தொட்டி மாதிரி கட்டிருப்பாங்க. அது உள்ள நாங்க எல்லாரும் குதிச்சிருவோம். ஃபுல்லா தண்ணி போட்டு விட்டுருவாங்க. ஜாலியா குதிச்சு விளையாடிட்டு இருப்போம். அப்புறம் செடிக்கு எல்லாம் தண்ணி ஊத்தும் போது இதே மாதிரி ஓஸ் பைப்ல ஃபுல்லா மேல அடிச்சு விளையாடிட்டு இருப்போம். அந்த ஞாபகம் எல்லாம் எனக்கு வந்துட்டு இருந்தது. வீடு சின்னதா இருக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் ரொம்ப அழகா இருக்குக்கா வீடுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி வீடுக்குள்ள சமைச்சோமா எடுத்து வச்சோமா ஏதாவது எமர்ஜென்சி யூஸ்க்கு உள்ள தேவைப்படுது அவ்வளவுதான். மீதி எல்லாமே இந்த மாதிரி தண்ணியில விளையாடுறது, ஊஞ்சல்ல விளையாடுறது, அதுக்கப்புறமேட்டு வெளில கார்டன் எல்லாம் பண்ணோம்னா அங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, வெளில அடுப்பு ஆன் பண்ணி சூடா வடை போட்டு இல்ல ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வெளியில உட்காந்து காத்தோட்டமா காத்து வாங்கிட்டு அந்த கிரீனரியோட உட்காந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி கனவுகளுக்காக கட்டப்பட்ட வீடு தான் அந்த சின்ன வீடு. அண்ட் தேவைகளும் சிலது இருந்தது. அதெல்லாம் டீடைல்டா லாங் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏத்த மாதிரியா சந்தோஷமா இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடிக்கடி நான் சொல்றதுதான் எண்ணம் போல் தான் வாழ்க்கை. பெரிய வீடு இருந்தாதான் சந்தோஷம், சின்ன வீடு இருந்தாதான் சந்தோஷம் இல்ல. இருக்கிற இடத்த நம்ம எப்படி ஹாப்பியா மாத்திக்கிறோம், நம்ம எப்படி அங்க ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைங்கா வாழ்றோம்ன்றத பொறுத்து தான் இருக்கு. எங்களுக்கு இது ரொம்பவே நிறைவாகவும் சந்தோஷமாவும் இருக்குது இங்க வாழ்றது. சாப்பிட்டுறியா? ஈவினிங் ஆயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறோம். கொஞ்சம் கம்மி தான், ஆனா எனக்கு போதும். சூரியக்கெல்லாம் உப்பு பத்தாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்க உப்பு கம்மி பண்ணிட்டோம். உருண்டை மேலையா நாங்க உப்பு லைட்டா கம்மி பண்ணோம். நல்லா இருக்கா சூர்யா? உப்பு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் ஊத்தவா? இருக்கா? மெனு என்ன சொல்லுங்க. மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க சாப்பாடு ரெடியா இருக்கு. சுட சுட சாப்பாடு, சாதம் ரெடியா இருக்கு, சிப்ஸ் பக்கோடா வச்சுக்கிறோம், உருண்டை குழம்பு. இதே லேட் ஆயிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு உருண்டை வைக்கவா 2 உருண்டை வைக்கவாங்க? யாரு? எனக்கு 2 உருண்டை வைங்க. வைக்கவா? வைங்க. தண்ணியில ஒரே ஆட்டம். நல்ல காத்து ஜில்லுன்னு வருது. இதோட சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா சூப்பரா இருக்கும். தேங்க்யூ. இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருந்த ஒரு ஸ்டேர் கேஸ் இருந்ததுல, அது வேற இடத்துல மாத்திருக்கோம். அது டெம்பரரியா போட்டிருக்கோம்னு சொல்லியிருந்தேன் ஒரு vlogல. அது சில பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம ஷீட்டும் போட்டிருக்கோம். அண்ட் சைட்ல வந்து நான் தேக்கும் போது முன்னாடி கிளிப்பிங்ல பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு அந்த முள்ளு கம்பின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நாங்க போட்டிருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வேலைகள் பாக்கி இருக்கு, பெண்டிங் ஒர்க். அதெல்லாம் முடிச்சாதான் இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட்டே ஆகல. எங்களுக்கே இங்க வந்து தங்கணும்னு ஆசை தான், பட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இந்த சாப்பாடையும் குழம்பையும் சின்ன கிண்ணத்துல மாத்திட்டு அதையும் வளைக்கிறேன். பேண்டேட் கழண்டி வந்துருச்சு. பேண்டேட் கழண்டிடுச்சா? ஆமா, லோக்கல் பேண்டேட். கார்ல ஒரு 4 பேண்டேட் வாங்கி வைங்க. காலி ஆயிடுச்சிருக்கோம். சரியாயிடுச்சு. அடிபட்டு சரியா போயிடுச்சா? ரத்த வரதம் போச்சு. அவ்வளவுதான். இதெல்லாம் சாகதாமாப்பா. சரி, எனக்கு அந்த கிண்ணத்தை மாத்திட்டு கொடுத்தீங்கன்னா கையோட தேய்ச்சிடும். நான் தேய்க்கிறேன், கழுவு போடுறாங்க. ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா சமையலையும் முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. எல்லாத்தையும் ஒழிச்சு போட்டு வளர்க்க வேண்டியதெல்லாம் வளர்க்கியாச்சு. அடுப்பு மேடையும் கிளீன் பண்ணியாச்சு, அடுப்பையும் கிளீன் பண்ணியாச்சு. பாத்திரம் எல்லாம் நல்லா வெளியில கவுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே எடுத்துட்டு வந்து கவுத்தாச்சு. பாத்திரம் வளக்கி முடிச்சுட்டு நம்ம ட்ரையிங் கூட ஒன்று இருக்கும்ல, பாஸ்கெட் இருக்கும்ல, அது மட்டும் நம்ம வாங்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து இங்க ஒண்ணு யூஸ் பண்ணும்பொழுதுதான் தெரியுது. இன்னொருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, இப்ப வந்து அந்த வீடு பெர்மனன்ட் ஹோமு, இது வந்து டெம்பரரி ஹோம்னு சொல்றீங்களே, வாடகையை வந்து மிச்சம் பண்ணுவேன், இங்க போயிடுவேன்னு சொன்னீங்களே அப்படின்னா, எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. இன்னைக்குன்னா இன்னைக்கே கிடையாது, நாளைக்குன்னா நாளைக்கே கிடையாது. அப்கோர்ஸ் அந்த வீட்டுடைய வாடகையை மிச்சம் பண்ணி தான் ஆகணும். நாங்க இங்க ஷிஃப்ட் ஆகி வந்துதான் ஆகணும். அக்கா வீடு கட்டிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க, அடுத்தா நம்ம பெரிய வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவோம். அதுக்கு டைம் இருக்கு. ஆனா அக்கா இந்த வருஷமே கிரகப்பிரவேசம் பண்ணிடுவாங்க. அக்கா ஷிஃப்ட் ஆகி வரும்போது நான் ஷிஃப்ட் ஆகி வரலாம், இல்ல கொஞ்சம் டைம் எடுக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் வருவேன். ஆனா எப்ப வருவேன்றது கடவுள் தான் முடிவு பண்ணணும். எங்க லைஃப்ல இன்னைக்கு பேசினது நாளைக்கே முடிவு எடுக்க முடியாதுல்ல. அவ்வளவு பெரிய டிசிஷன் உடனே நடக்காது. நான் ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படின்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஒண்ணு ஒண்ணா நடக்கும். நீங்க பாப்பீங்க, நீங்க உடனே மாறலையானா நடக்கும். வெயிட் பண்ணுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இது எல்லாமே எங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ். இன்னைக்கு நான் சொன்னேன்னா அது நாளைக்கே நடக்கிற மாதிரியான சாதாரணமான விஷயம் இல்ல. இந்த பாத்திரத்தை இப்படி எடுத்து வைக்கிறது நான் இப்ப உடனே செய்ய முடியும். ஆனா அந்த வீடை இங்க எடுத்துட்டு வரணும்னா இவ்வளோ பெரிய வீட்டுல 3 பெட்ரூம் தான் இங்க எடுத்துட்டு வர முடியாது. சோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு, நடக்கும். நான் சொன்னதுதான் செய்ய போறேன். அண்ட் நான் இன்னும் நிறைய வீடியோல சொன்ன மாதிரிதான், நாங்க ஒரு பிளான்ஸ் வச்சிருக்கோம். கடவுள் எங்களுக்கு என்ன மாதிரி பிளான்ஸ் வச்சிருக்காரு, எங்களுக்கு என்ன ஃபியூச்சர் வச்சிருக்காருன்னு தெரியாது. ஆனா எங்களுடைய கனவுகளை நோக்கி, எங்க பிளான்களை நோக்கி நாங்க போயிட்டு தான் இருக்கோம். பட் எப்படி எங்களை வாழ்க்கை கொண்டு போதோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் கொஞ்சம் போய் தான் ஆகணும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்.
அண்ட் எங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் பெரிய ட்ரீம்ஸ்ன்றதுனால இட் வில் டேக் டைம் எல்லா டிசிஷனும் ஒண்ணு பண்றதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் மேட்டா வாங்கியிருந்தேன் நான். இது ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகா இருந்தது. நம்மளோடதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் அண்ட் லைட் இந்த ப்ரௌனிஷ் கலர் இருக்குல்ல, உட்டி கலர், அந்த கலர் தான் வந்து வீட்டுல வந்து காம்பினேஷன் இருக்கும். இல்லைன்னா கிரே இருக்கும் அங்க இங்க, அவ்வளவுதான் இருக்கும். இந்த 3 கலர்ஸ் தான் இருக்கும். உடன் டச் இருக்கும், கிரே கலர் இருக்கும், ஒயிட் இருக்கும். ஸோ அதனால அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து நான் ஆன்லைன்ல தான் பண்ணியிருந்தேன். இது எவ்வளவு ஜி? 2x2 ஆஜி இது சைஸ். 2x2 சைஸ் இது மேட்டு. பாத்ரூம் யூஸ் பண்றதுக்காக வாங்கின மேட் இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேட்ரஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய மேட்ரஸ் ஒண்ணு, சின்ன மேட்ரஸ் ஒண்ணு, 2 மேட்ரஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல ஜி. நான் 2வது ஆர்டர் போட்டு தான் வந்துருச்சு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சைஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குவீன் சைஸ். அதுக்காக நான் வந்து சின்னதுக்கும் பெருசுக்கும் சேர்த்து எலாஸ்டிக் ஃபிட்டட் பெட்ஷீட் வந்து போட்டிருந்தேன். சிங்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் தலக்காணி உரையோட இந்த மாதிரி வருது, பில்லோ கவர் வரும். டபுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பில்லோ கவரோட வரும். இங்க டோட்டலா நான் 4 பில்லோ கவர்ஸ் வச்சிருக்கேன். 4 பில்லோஸ் யூஸ் பண்ற மாதிரி. அப்ப ஒண்ணுக்கு மட்டும் நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது எலாஸ்டிக் ஃபிட்டட், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 100% பியோர் காட்டன். நம்ம தூங்குறோம், நம்ம தலைலாம் வைக்கிறோம், தலைக்கு காட்டன் யூஸ் பண்றது நல்லது. சில பேர் வந்து சாட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க, முடி கொட்டாதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இருக்கிற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் ரொம்ப சூடு, உஷ்ணம் இருக்கக்கூடிய ஏரியா, நம்ம கிளைமேட் அந்த மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காட்டன் யூஸ் பண்ணா நல்லது. நான் பெட்ஸ்ப்ரெட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பியோர் காட்டனுக்கு போயிடுவேன் நான். எலாஸ்டிக் ஃபிட்டட் இது. இதே மாதிரியே பெருசு சின்னது ரெண்டுமே 2 மேட்ரஸ் யூஸ் பண்றதுக்கு வாங்கியிருக்கேன். பெருசுல வந்து 2 பில்லோ கவர் வருது, சின்னதுக்கு வந்து 1 பில்லோ கவர் வருது. நாங்க இங்க வாங்கியிருக்க மேட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா வேக் ஃபிட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேக் ஃபிட்ன்றதுனால வேக் ஃபிட்ல இருந்தே மேட்ரஸ் ப்ரொடெக்டர் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி ஈரம்லாம் கொட்டுச்சுன்னா ஷர்வின் ஏதாவது இங்க விளையாடுறான், டிவி பார்த்துட்டு ஏதாவது ஒரு நம்ம ஜூஸ் கீஸ் கொடுக்குறோம், கொட்டிடுறான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க வந்து டிவி ஏரியா, அதுதான் நமக்கு அந்த லாஃப்ட் ஸ்பேஸ் தான். அதனால அந்த மேட்ரஸ் ப்ரொடெக்டர் இருக்கிறது நல்லது. குழந்தைங்க இருக்க வீட்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மேட்ரஸ் ப்ரொடெக்டர் வந்து பெருசுக்கு வந்து நாங்க கையோட வாங்கிட்டு வந்துட்டோம். சின்னதுக்கு மட்டும்தான் அப்ப அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தது, ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டு வந்திருந்தோம். அது வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி மேல இங்க வெல்வெட் மாதிரி ஃபினிஷ்ல இருக்கும். இதுவும் எலாஸ்டிக் ஃபிட்டட்ல இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதுவுமே நீங்க மிஷின் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்களும் மேட்ரஸ் ப்ரொடெக்டர் யூஸ் பண்றீங்களா, என்ன யூஸ் பண்றீங்கன்ற சொல்லுங்க. வெளியில அந்த ஊஞ்சல் எப்படா பிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. அது அந்த ஒரு சர்ப்ரைஸ் இல்லாம இன்னொரு ஒரு பெரிய ஹியூஜ் சர்ப்ரைஸ் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த 3 விஷயம் தான் இந்த சம்மர்ல நாங்க வெளியில எல்லாம் போய் என்ஜாய் பண்ணாம, எந்த ஊருக்கும் போகாம இங்கேயே இருந்து என்ஜாய் பண்றதுக்கு எங்க எல்லாருக்காகவும் அரேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த 3 விஷயம்ல ஒண்ணு ஊஞ்சல். அது எப்ப ரெடி ஆகும் எனக்கு வெயிட்டிங்கா இருக்கு. அடுத்து மீதி 2 என்னன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நான் ரிவீல் பண்றேன். அடுத்தடுத்த சர்ப்ரைசஸ் என்ன அப்படின்னுட்டு நான் வீடியோல காமிச்சிருந்த இண்டஸ் வேலி ப்ராடக்டோட லிங்க்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த ப்ராடக்ட்லாம் கூட டேக் பண்ணி விட்டுருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. இண்டஸ் வேலியில மட்டும் நீங்க எந்த பொருள் வாங்கினாலுமோ கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்க வாங்கும் பொழுது உங்களுக்கு அடிஷனலா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எல்லா டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.